பெயருடைய ஹே வாவ் ஹே யோட் என்று சொல்லப்படுகிறது. YHWH என்று சொல்லப்படுகிறதான அந்த ஆல்பபெட், அதாவது ஈப்ரு ஆல்பபெட்டினுடைய வரிசை 5+6+5+10 என்று 26 என்று வருகிறது. அந்த யாவே அப்படின்ற வார்த்தையுடைய கூட்டுத்தொகை 26 வருவதனாலே இந்த வருஷம் யாவே ஆண்டாக இருப்பதாக கணிக்கப்படுகிறது. ஆவிக்குரிய பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளுக்கா, இந்த வேலைக்கா, இந்த வருஷத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் செய்த கிருபைக்காய் நாங்கள் கொடாக்கடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா, உங்களுடைய வாக்குத்தத்த வார்த்தைகளினாலே எங்களோடு கூட பேசும். உமது நாம மகிமைக்கென்று நாங்கள் வாழ உதவி செய்யும். அடிமை மறைத்து நீர் வெளிப்படும். பரிசுத்த ஆவியானவர் முற்றிலும் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வருடம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய வருஷத்துல உங்களை காண செய்த தேவனுக்கு கொடாக்குடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். சீயோனுக்கு என் பிரியத்தின்படி நன்மை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறதான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இயேசு அன்பானவர் ஊழியத்தின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் யாவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாளிலே தேவன் நமக்கு வெளிப்படுத்தின வார்த்தை, நன்மையால் முடிசூட்டுகிறார். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 65 அதிகாரம் 11வது வசனம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஆமேன், ஹல்லேலூயா. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இந்த வருடம் முழுவதும் கடந்த நாட்களில் நீங்க செய்த நன்மைகளுக்கு தேவன் உங்களுக்கு முடிசூட்ட போகிறார், கௌரவப்படுத்த போகிறார், உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க போகிறார், ஆசீர்வாதங்களை நிரப்பி கர்த்தர் உங்களை வழி நடத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நன்மை குட்னஸ் என்று பார்க்கும்போது சகலவிதமான நன்மைகளினால், செழிப்பினால, ஆசீர்வாதத்தினாலே உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்க போகிறார். முடிசூட்டப்படுதல் என்று பார்க்கும்போது ராஜாக்களுக்கு முடிசூட்டப்படுவதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். மகுடாபிஷேகம், பட்டாபிஷேகம், ராஜமுடி என்றெல்லாம் ராஜாக்களுக்கு வைக்கப்படுகிறதுனா ஒரு கிரீடத்தை இது குடிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனாய் வாழ்ந்து சிலுவையிலே மரிக்கும் போது நம்முடைய சாபங்களுக்காக முள்முடி சூட்டப்பட்டார். ஆனால் இதோ மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே அவர் மரித்தார், உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் ராஜாதி ராஜாவாக, யூதராஜ சிங்கமாக பரலோகத்திலே பிதாவுடைய வலது பார்சத்திலே அவர் வீற்றிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கும் அவர் ராஜமுடி சூட்டுகிறவராய் இருக்கிறார், மகிமையினால முடி சூட்டுகிறவரா இருக்கிறார். பலவிதமான கிரீடங்களை பரலோகத்திற்கு நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாட்களிலே, இந்த வருஷத்திலே நன்மையினால் உங்களை முடிசூட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாய் அதற்கேற்ற காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். எத்தனையோ நன்மைகளை நான் செய்திருக்கிறேன், எனக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை, எனக்கு எந்த பாராட்டும் கிடைக்கவில்லை என்று வேதனையோடு கூட இருக்கிறீர்களா? கர்த்தர் இந்த வருஷத்திலே உங்களை நிச்சயமாய் முடிசூட்டி உங்களை கனப்படுத்த அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். யாருக்கு கர்த்தர் நன்மை செய்வார், எப்படி நமக்கு நன்மை செய்வார் என்று தொடர்ந்து நாம் முதலாவதாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். இரண்டாவதாக தேவனை தேடுகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறவர். மூன்றாவதாக மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்யும் போது சீயோனுக்கு பிரியத்தின்படி நன்மை செய்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். ரோமர் 8 அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்பதை அறிந்திருக்கிறோம் என்று பவுல் சொல்லுகிறார். அவர் யார் என்று நாம் பார்க்க முடியும். யோசேப்பு சிறு வயதிலிருந்தே தேவனிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு மனிதனாய் இருந்தார். ஆகவே யோசேப்புக்கு தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார், ஒரு நன்மையான பல காரியங்களை வைத்திருந்தார், ஒரு உயர்வான திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஆனால் அதுவரைக்கும் பலவிதமான தீமைகள் அவன் வாழ்க்கையிலே நடந்தது. ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு எல்லாவற்றையும் நன்மையாக மாற பண்ணினார் என்பதை யாத்திராகமம் 51 அதிகாரம் 20வது வசனத்துல நான் வாசிக்க முடியும். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று நான் வாசிக்கிறோம்.
இது யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களிடம் சொல்லுகிறதான ஒரு வார்த்தையாக இந்த இடத்துல காணப்படுகிறது. தேவன் யோசேப்புக்கு ஒரு திட்டம் வைத்திருந்தார். நன்மையான பல காரியங்களை செய்யும்படி அவனுக்கு சொப்பனத்திலே வெளிப்படுத்தி இருந்தார். அந்த சொப்பனத்தை அவன் வெளிப்படுத்தினதுனாலே பெற்றோர்கள் அவனை பகைத்தார்கள். கூட பிறந்தவர்கள் சகோதரர்களோ அவர்களை பகைத்து கொலை செய்யும்படி ஒரு வெறும் குழியிலே அவனை தள்ளினார்கள். இஸ்மவேலுக்கு விற்று போட்டார்கள். அந்த இஸ்மவேலரோ அவர்களை எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் விற்று போட்டார். அங்கே போத்திபார் வீட்டிலே அவன் வேலைக்கு விசாரணை கர்த்தனாக இருந்தான். ஆனாலும் அங்கே போத்திபார் மனைவினாலே பழி சொல்லுக்கு ஆளாக்கப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டான். இப்படிப்பட்டதான பலவிதமான உபத்திரவ நாட்கள் வந்த போதிலும் அவன் தேவனை நோக்கி பார்த்தான். தேவனிடத்துல அன்பு கூர்ந்தவனாய் இருந்தான். தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை செய்யாமல் இருந்ததுனாலே கர்த்தர் அவனோடு கூட இருப்பதை அவர் அறிந்து கொண்டவராய் போத்திபார் அவனை உயர்ந்த அதிகாரியாக மாற்றினான். அந்த எகிப்துக்கு அதிகாரியாக யோசேப்பு மாறினான். அப்பொழுது அந்த இடத்திலே இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை சகோதரியிடம் சொல்லுகிறார்கள். எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக யோசேப்பு இருந்த அந்த நாட்களிலே ஒரு தேசம் எங்கிலும் பஞ்சம் இருந்தது. யாக்கோபு அவர்கள் சந்ததிகள் வாழ்ந்த இடத்திலே அவர்களுக்கு பஞ்சம் இருந்ததுனாலே எகிப்துக்கு வந்து அவர்கள் போஜனம் கொள்வதற்காக கோதுமை மணிகளை வாங்குவதற்கு வந்தார்கள். அப்படி அங்கே வரும்போது அவர்களை யோசேப்பு சகோதரர்களை சந்தித்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ அந்த தீமையை நன்மையாக மாற்றினார். அவர்கள் கொல்ல நினைத்தார்கள், ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு உங்களுடைய உயிரை காக்கும்படி கர்த்தர் எனக்கு என்னை இந்த இடத்துல அதிகாரியாக வைத்தார், நன்மையாக மாற்றினார் என்று யோசேப்பு சொல்வதை நாம் பார்க்க முடியும். ஆம்பரியமானவர்களே, நம்மளும் நம்முடைய உலகத்திலே நம்முடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ எத்தனையோ நன்மைகளை நாம் செய்திருப்போம். ஆனால் நமக்கு தீமைகள் அநேக செய்வது உண்டு. ஆனாலும் நாம் நன்மை செய்யும் போது கர்த்தர் நமக்கு நன்மை செய்யவில்லையே என்று தேவனிடத்தில் நாம் வேதனைப்படாமல் கோபம் கொள்ளாமல் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களாய் இருக்கும்போது, தேவனை விட்டு மறுதலிக்காமல் நாம் அவரை தொடர்ந்து நேசிக்கிற பிள்ளைகளா இருக்கும்போது, தொடர்ந்து நன்மைகளை செய்யும் போது, எந்த மனிதர்கள் நமக்கு தீமை செய்ய நினைத்தாலும் முடிவிலே அது நன்மையாக கர்த்தர் மாற பண்ணுவார். ஏனென்றால் உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நிச்சயமாய் நடக்கும். இந்த வருஷத்திலே அப்படிப்பட்ட நன்மைகளினாலே கர்த்தர் உங்களை முடிசூட்ட போகிறார். இரண்டாவதாக, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34 வசனம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆம்பரியமானவர்களே, காட்டுக்கே ராஜாவா இருக்கிற சிங்கம் கூட இரையை தேடி கொண்டு வருகிற வரைக்கும் அந்த சிங்க குட்டிகள் பட்டினியோடு கூட இருக்குமாம். ஆனால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆம்பரியமானவர்களே, தாவீது ஆடுகளை மேய்க்கிறவனா இருந்தாலும் அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலே தேவனை தேடுகிற பழக்கமுடையவனா இருந்தபடியினாலே ஆடுகள் பின்னாய் அலைந்த தாவீதை அந்த சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தேவன் மாற்றினார். ஆம்பிரியமானவர்களே, தேவனை தேடுகிற பழக்கம் இருந்தபடியினாலே கர்த்தர் இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை அவன் வாழ்க்கையில நிரப்பினதை நான் பார்க்க முடியும். தேவனை விட்டு அவன் பின்வாங்கின, தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்தாலும் அவன் மன்னிப்பு கேட்டு தேவன் அவனை மன்னித்து அவனுடைய பிள்ளையையும் ராஜாவாய் மாற்றி அந்த சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறக்கும்படியான பாக்கியத்தையும் தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஆம்பரியமானவர்களே, எந்த பிரச்சனைகளிலும் எந்த சூழ்நிலைகளும் ஒருவேளை பாவம் செய்து தேவனை பின்வாங்கி போன சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் தேவனை மறுதலிக்காமல் அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி மீண்டும் தேவனை நாம் தேடுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் மனிதனுடைய அன்பு மாறக்கூடியது, தேவனுடைய அன்போ மாறாதது. அகாபே அன்பு, நம்மேல் அன்பு வைத்திருக்கிற அந்த தேவனிடத்திலே நாம் அன்பு கூர்ந்து தொடர்ந்து அவரை தேடுகிற செவிக்கிற பழக்கமுடைய ஒரு பிள்ளைகளாய் நம்மை உருவாக்கி கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் கர்த்தர் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு முடிவிலே நன்மையான காரியங்களை நமக்கேற்ற திட்டங்களை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவர். நிச்சயமாய் அவரை தேடும் போது உங்களுக்கு இந்த வருஷத்திலே நன்மையினால் அவர் முடிசூட்ட போகிறார். மூன்றாவதாக, சீயோனுக்கு அவர் பிரியத்தின்படி நன்மை செய்கிறார். சங்கீதம் 51 18 வசனத்துல வாசிக்கிறோம், சீயோனுக்கு
தமது பிரியத்தின்படியே கர்த்தர் நன்மை செய்கிறவர் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்துல சீயோன் அவருடைய பிள்ளைகளுக்கு நன்மை மற்றவர்களுக்கு செய்கிறதான பிள்ளைகளுக்கு மேல் அவர் பிரியம் வைக்கிறவராய் அவர்களுக்கு அவர் நன்மை செய்வார் என்று நாம் வாசிக்கும் போது இந்த இடத்திலே மருத்துவச்சிகளை குறித்து நாம் பார்க்க முடியும். யாத்திராகமம் 1 20-21 இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், அவர்கள் குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடக்கும் போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பழுகி பெருகினார்கள். அவர்களுடைய பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்காக அந்த பார்வோன் பிறக்கின்றதான ஆண் குழந்தைகளை எல்லாவற்றையும் கொல்ல வேண்டும் என்று திட்டம் பண்ணினார். அப்பொழுது அந்த எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் பார்க்கிறதான அந்த மருத்துவச்சிகளிடம் ஆண் குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்ட போது அவர்களோ தேவனுக்கு பயந்ததினாலே பிறக்கிறதான ஆண் குழந்தைகளை கொல்லாமல் காப்பாற்றினார்கள். அப்படி காப்பாற்றும் பொழுது அவர்கள் பார்வோனிடம் சொன்னார்கள், எபிரேய பெண்கள் எகிப்திய பெண்களை விட பலசாலிகளா இருக்கிறார்கள், நாங்கள் மருத்துவம் பார்க்க போவதற்கு முன்பாகவே அவர்களுக்கு பிரசவம் நேரிடுகிறது என்பதாக சொன்னார்கள். இப்படி சொன்னது நிமித்தம் அநேக ஆண் குழந்தைகளை அவர்கள் காப்பாற்றினார்கள். அப்படி காப்பாற்றப்பட்டது நிமித்தம் அங்கே மோசே என்ற ஆண் குழந்தையை கொல்லப்படாமல் அங்கே இந்த மருத்துவச்சிகள் செய்த நன்மையினாலே அவர் காப்பாற்றப்பட்டார். அப்படி காப்பாற்றப்பட்ட அந்த மோசேதான் அந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து எகிப்திலிருந்து கொண்டு வந்து அவர்களை கானான் தேசத்துக்கு நடத்தி செல்கிறதான ஒரு பெரிய தலைவராக மாறினார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மற்றவர்களுக்கு நன்மை செய்த அந்த மருத்துவச்சிகளுக்கோ தேவன் நன்மை செய்தார், அந்த குடும்பங்களை தலைக்க செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். பெரியமானவர்களே, நாமும் நம்மை சுற்றி இருக்கிற அநேக ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர்களா இருக்கும்போது கர்த்தர் ஏற்ற காலத்திலே நமக்கு நன்மை செய்கிறவரா இருக்கிறார். நன்மை செய்கிறது மாத்திரமல்லாமல் இந்த வருஷத்திலே நன்மையினால் முடிசூட்டுகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற அடிமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு நன்மை செய்வது குறித்து அதிகமாக நமக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 1:17 நன்மை செய்ய படியுங்கள் என்று யாரிடம் போய் நாம் படிக்க முடியும்? வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 11:21 இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் நன்மை செய்வதற்கு கூட படிக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அப்போஸ்தலர் 10:38 இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நன்மை செய்தார்? மற்றவர்களை சுகமாக்கினார், வியாதிகளை சொஸ்தமாக்கினார், நோய்களை போக்கினார், பிசாசுகளை விரட்டினார், ஆகாரம் இல்லாதவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார், மரித்தவர்களை உயிரோட கூட எழுப்பினார். இப்படிப்பட்ட பலவிதமான நன்மைகளை கிராமங்கள் பட்டணங்கள் தோறும் சுற்றி திரிந்து அவர் நன்மை செய்கிறவராய் இருந்தபடியினாலே என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறவராய் நன்மை செய்ய போதிக்கிறவராய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரியமானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நாம் எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்வது அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்துல சொல்லுவோம் இல்லையா, பாத்திரம் அறிந்து பிச்சை போடுங்கள் என்று ஒரு பழமொழி சொல்வதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நாம் சிலருக்கு நன்மைகள் செய்யணும் என்று செய்யும் போது உதவி செய்வது நமக்கு உபத்திரவமாக மாறுகிறது. பிச்சை போடுவது கூட பாருங்களேன், இன்றைக்கு பிச்சைக்காரங்க நல்ல ட்ரெஸ், நல்ல ஓரளவுக்கு நார்மலா கை கால்லாம் சுகத்தோடு கூட இருப்பாங்க. ஆனா அவங்க பிச்சை எடுப்பாங்க. சிலருங்க குழந்தைங்களை வைத்துட்டு பிச்சை எடுக்கதை நம்ம பார்த்திருக்கோம். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் பிச்சை போடக்கூடாது. ஏனென்றால் அவர்களுக்கு நன்றாகத்தானே இருக்கிறீங்க, நீங்க வேலை செய்யுங்கள் என்று சொல்லி நான் சொல்லுவது உண்டு. மிகவும் முடியாத கை கால் சுகமில்லாத பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்கு நாம் உதவி செய்வது அது நன்றாய் இருக்கும். இது மாத்திரமல்ல, சில பாவத்தை செய்கிறவர்களுக்கு பாருங்களேன், ஒரு பணத்தையோ ஒரு பொருளையோ கொடுத்து உதவி செய்யும் போது அவர்கள் இன்னும் அதிகமாக பாவம் செய்கிறவர்களாக மாறுகிறார்கள். உலகத்துல சொல்லுவாங்க இல்லையா, சொந்த பணத்திலே சூனியம் வைத்துக் கொள்ளுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் எனக்கு தெரிந்து நம்ம ஒரு உதவின்னு செய்யும் போது, ஒரு பணத்தை கொடுக்கும் போது அந்த பணமே அவர்களை அடிமையாக மாற்றி தொடர்ந்து பணம் வாங்குவதோ, மிரட்டுவதோ, தவறான பாவத்திலே அவனை தள்ளுவதோ, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அநேகர் மாட்டிக்கொண்டிருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். உதவி செய்து அது நமக்கு உபத்திரவமாக மாறுகிறதான சூழ்நிலைகள் உண்டு. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாருக்கு எப்பொழுது எப்படி உதவி செய்ய வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்பதை கூட நாம் தேவனிடத்தில் கற்றுக்கொண்டு
செபித்து தேவனுடைய வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களா இருக்கும்போது அது பிரயோஜனமானதாய் நமக்கு மாறும். ஹல்லேலூயா. கடைசியாகிறது, நன்மை செய்து பாட அனுபவிக்கும் போது அது மேன்மை என்று. அது உலக பிரகாரமான காரியம் மாத்திரமல்ல, ஆவிக்குரியமான விஷயத்தை குறிக்கிறது. இன்றைக்கு பாருங்க, நார்த் இந்தியாவில கூட அநேக ஊழியர்கள் நன்மை செய்வதனாலே, மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுவதனாலே, அவனுக்கு நன்மை செய்வதனாலே அவர்கள் சிறையில் இருப்பதை நாம் கேள்விப்படுகிறோம். ஏன் ஒரிசாவில் கூட குஷ்டரோகிகளுக்கு சுகத்தை கொடுத்த, குஷ்டரோகிகளுக்கு ஒரு சுகமளிக்கும் நல்ல ஒரு வேலையை செய்ததான அந்த குடும்பத்தையே அவர்கள் தீய வைத்து எரித்ததை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட தேவனுடைய காரியங்களே, ஒரு நல்ல காரியங்களை நாம் செய்யும் போது பாட அனுப்பவிப்பது அது மேன்மை என்று வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் அதற்கேற்ற பலனை கர்த்தர் அவர்களுக்கு பரலோகத்திலே கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவேதான் வசனம் சொல்லுகிறது, அவனவன் செய்த கிரியைகளுக்கு தகுந்த பலனை நியாயசனத்திலே நாம் நிற்க வேண்டும். நன்மைக்கோ தீமைக்கோ ஏற்ற பலனை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்திலே தீமையை விட்டு நாம் நன்மை செய்கிறவர்களா இருக்கும்போது அதற்கேற்ற பலனை கர்த்தர் இம்மேல் மாத்திரமல்ல மறுமையிலும் கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆகவேதான் தேவன் சொல்லுகிறார், நன்மையினால் உங்களை முடிசூட்டுவேன் என்று. அப்படிப்பட்ட தேவன் மகிமையினாலே இந்த வருஷத்திலே உங்களுக்கு முடிசூட்ட அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். கடைசியாக சங்கீதம் 103 அதிகாரம் 5வது வசனம், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். ஆம் பிரியமானவர்களே, நன்மையினால் வாயை திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி நம்முடைய வாயினாலே நன்மை உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்பொழுது நாம் பார்க்கிறதான 2026ஆம் ஆண்டு கிரெகோரியன் ஆண்டிலே இந்த யூத காலண்டர்ல பார்க்கும்போது 5786 என்று குறிக்கப்படுகிறது. இந்த 86 என்று சொல்லும் போது இந்த வருஷத்திலே அது விசேஷமாகிறது. எப்படி என்றால் 80 தொடங்கும் போதே 80லிருந்து 89 வரைக்கும் இருக்கிறதான அந்த 90க்கு முன்பாக இருக்கிறதான அந்த 10 வருடங்கள் இது வாயின் 10 ஆண்டு என்று யூதர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது இட்ஸ் த டெக்கெட் ஆஃப் த மவுத், அதாவது வாயினாலே நம்ம அறிக்கை செய்ய வேண்டும், அற்புதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொல்லுவது போல நம்ம நாட்டிலும் எழுப்புதலுக்காக காத்திருக்கிறதான அநேக தேவனுடைய ஊழியர்கள் இந்த 10 ஆண்டை குறித்து திட்டமிடுகிறதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். பாஸ்டர் கல்யாண்குமார் அவர்கள் கூட 2020லிருந்து 2030 வரைக்கும் இருக்கிறதான 10 ஆண்டிலே நாம் அநேகமாக சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், சபையில்லாத இடங்களிலே சபைகளை நிறுவ வேண்டும், தேவன் சபை மூலமா எழுப்புதலை தருவார் என்பதெல்லாம் திட்டத்தை வைத்து செபித்து வேலைகளை செய்வதை அறிந்திருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த 10 வருஷத்துல இன்றைக்கு நம்ம 6வது வருஷத்துல இருக்கிறோம். மீதம் இருக்கிற 4 வருடங்களும் எழுப்புதலுக்கு முன்பாக இந்த வருஷத்துல தேவன் கொடுத்த அந்த வார்த்தையின்படி வாயினாலே அறிக்கை செய்யுங்கள். உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டத்திலே நன்மை கிடைக்கும் வரைக்கும், நீங்கள் முடிசூட்டப்படுவதற்கு வரைக்கும் இருக்கிறதான சகல விதமான தீமைகளை கொண்டு வருகிறதான பொல்லாத பிசாசை வசனத்தை சொல்லி வாயினாலே அறிக்கை செய்து அவனை எதிர்த்து நின்று நாம் ஜெபம் செய்து வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி அறிக்கை செய்து தேவனிடத்திலே ஆராதிக்கிற பிள்ளைகளா நாம் இருக்கும்போது நாம் வாய் நன்மையினால் நிரப்பப்படுகிறது. ஆத்துமாக்களினாலே கர்த்தர் இந்த வருஷத்திலே உங்களை கனப்படுத்தி முடிசூட்ட போகிறார். ஆம்பரியமானவர்களே, மேலும் இந்த 2026ஆம் வருஷம் என்று சொல்லப்படுகிறதான இந்த வருஷம் ஒரு விசேஷமா இருக்கப்படுகிறது. ஏனென்றால் 26 என்று சொல்லப்படுகிறதான அந்த நம்பர் யூப்ரோல பார்க்கும்போது அது யாவே தேவனை குறிக்கிறதா இருக்கிறது. அதாவது யாவே என்று சொல்லும் போது அந்த யாவே என்ற பெயருடைய ஹே வாவ் ஹே யோட் என்று சொல்லப்படுகிறது. YHWH என்று சொல்லப்படுகிறதான அந்த ஆல்பபெட், அதாவது ஈப்ரு ஆல்பபெட்டினுடைய வரிசை 5+6+5+10 என்று 26 என்று வருகிறது. அந்த யாவே அப்படின்ற வார்த்தையுடைய கூட்டுத்தொகை 26 வருவதனாலே இந்த வருஷம் யாவே ஆண்டாக இருப்பதாக கணிக்கப்படுகிறது. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கும் அந்த ஒரு நிச்சயமாய் பலன் உண்டு. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 26வது வருடம் யாவே ஆண்டாக நாம் எடுத்துக்கொண்டு நம் வாயினாலே அறிக்கை செய்து நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டியதை சுதந்திரித்துக் கொண்டு நிச்சயமாய் கர்த்தர் இந்த வருஷத்திலே உங்களை முடிசூட்ட போகிறார், கௌரவப்படுத்த போகிறார், கனப்படுத்த போகிறார். இதுவரை செய்த நன்மைக்கு, இதுவரை செய்த ஜபத்திற்கு, இதுவரை செய்த ஊழியத்திற்கு ஏற்ற ஒரு அறுவடை ஆண்டாக, ஒரு பலனை கொடுக்கிற ஆண்டாக, கனத்தை கௌரவப்படுத்துகிற ஆண்டாக இந்த வருஷம்
நிச்சயமாய் உங்களுக்கு இருக்கும் என்பதிலே நீங்கள் நிச்சயமாய் நம்ப வேண்டும். ஆகவே இந்த 2026ஆம் வருஷம் யாவே தேவன் நம்மளை ஆசீர்வதித்து நடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமல்ல நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 65ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல எழுதியிருக்கிறபடி வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுவேன், பாதைகள் நெய்யாய் பொழிகிறது என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளை இந்த வருடம் முழுவதும் நன்மையினால் முடிசூட்டும், பாதைகள் நெய்யாய் பொழிய செய்யும். நன்மைகள் கிடைப்பதற்கு இருக்கிறதான தடைகள் விலகட்டும். பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தும். உம்மை அன்பு கூறுகிற பிள்ளைகளாய், உம்மை தேடுகிற பிள்ளைகளாய், மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற பிள்ளைகளாய் இருந்து உம்மிடத்தில் இருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். அப்படியே செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷமா இருக்கிறதான இந்த 2026ஆவது ஆண்டு யாவே ஆண்டாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. வாயின் வார்த்தைகளினால் அறிக்கை செய்து நாங்கள் விசுவாசத்தோடு கூட நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். வாயிலே நன்மையினால் நிரப்புகிற தேவன் அப்படியே செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.